இப்ப எதுக்கு இவன் வரான்? வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? நீங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகியிருந்தா நானும் அப்படியே பழக்க தோஷத்துல யாரையாவது கொலை பண்ணியிருப்பேன். நல்ல வேளை இப்போவாவது வந்தீங்களே. யார் நீங்களா? நான் சகுந்தலா மேடத்தோட லாயர். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். இப்போ நீங்களாம் வந்தா இவங்களை நாங்கள் விட்டுருவோமா என்ன? ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை வர வச்சு அரெஸ்ட் பண்ணி இவங்களை ஜெயிலில் போட சொல்லுவோம். தம்பி, இனி அது நடக்காதுப்பா. ஏன்னா உங்க ஜட்ஜே உங்க 2 பேருக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாரு. என்னடா சொல்றாங்க? சார் எடுத்து காட்டுங்க, கொடுங்க, அவங்களே பார்க்கட்டும். இந்த என்ன சஞ்சய் இது? இவங்க 2 பேருமே மனநிலை சரியில்லாதவங்க. ரொம்ப நாளாவே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் நான் ஜட்ஜு கிட்ட கொடுத்துட்டேன். சட்டப்படி மனநல சரியில்லாதவங்க செய்யற எதுவுமே குற்றம் இல்லை. அவங்கள சட்டத்தால தண்டிக்க முடியாது. உன்னை கடத்தி கொலை பண்ண பார்த்தது, வித்யாவை அந்த கேஸ்ல மாட்டி விட்டதுன்னு இது எல்லாமே இவங்க மனநிலை சரியில்லாம இருக்கும்போது செஞ்சதுதான். அதனால இனி எந்த கோர்ட்டாலையும் இவங்களை தண்டிக்க முடியாது. சீக்கிரமே இந்த கேஸ்ல இருந்து நான் முழுசா வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா? அந்த ஆளு சட்டைய கிழிச்ச மாதிரி இந்த குடும்பத்தையே நார் நாரா கிழிச்சு வீசுவேன். என்ன எவன் கேட்பான்? அடி பாவீங்களா, எப்படி இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? இதெல்லாம் கூட நம்பிடுறாங்களா? காசு இருந்தா எப்படி வேணா சர்டிபிகேட் வாங்கலாமா? வித்யா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. உடனே நம்ம லாயரை கூட்டிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட பேசுவோம். எப்படி உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாருன்னு கேட்போம். கேட்டு என்ன செய்வ? அப்படியே நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கேன்னு நிரூபிக்க நீ ட்ரை பண்ணாலும் அந்த கேஸை எப்படி இழுத்தடிக்கணும்னு எனக்கு தெரியும். வாழ்நாள் முழுக்க நீ இந்த கேஸை நடத்துற மாதிரி பண்ணிடுவேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சந்திரமோகன், இவ்ளோ ஓப்பனா சவால் விடுறாளே, இவளை எதுவுமே செய்ய முடியலன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, எங்க உன் பொண்டாட்டி? இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. சரி, வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டி, எதுக்கு உங்ககிட்ட வல வலன்னு பேசிக்கிட்டு? நம்ம கிளம்பலாம் வாங்க. இது ரொம்ப அழகா இருக்கே. வரட்டுமா? பைத்தியம் இப்படித்தான் பண்ணும். பை. வாங்கம்மா. வா பிரீத்தி. போட்டுன ஒண்ணு. பேச்சு கேட்டு இவங்க 2 பேருக்கு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த வீட்டையே குப்பமேடா மாத்திட்டு போயிட்டாளுங்க. சாக்கடை தண்ணியில வீட்டு தொடச்சிட்டு கிச்சனையும் அலங்கோலம் படுத்திட்டு போயிட்டாளுங்க. இதெல்லாம் யார் இப்ப சுத்தம் பண்றது? வீடே நாறுது. யாரும் சுத்தம் பண்ண வேண்டாம். சுத்தம் பண்ணாம எப்படி நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது? போனவங்களே திரும்பி வந்து எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க. வில்லி அவளை இவ்ளோ யோசிக்கும் போது நான் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேனா?
யோ வக்கீல், கோவத்துல உன்னை பல தடவை அடிச்சிருக்கையா, ஆனா நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம பெரிய காரியம் பண்ணிருக்க. இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கேன், இத கூட செய்யலன்னா எப்படி மேடம்? நான் கூட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா தான் இருந்தேன். ஆனா பரவாயில்லையே, ஜாமீன் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இது உனக்கு தான். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இதை எடுத்துட்டு போய் சந்தோஷமா இரு. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஆமா, இனிமே அந்த வித்யாவால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? முடியாதுமா. விடக்கூடாது ஆண்டி. நம்ம வழக்கம் போல நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த குடும்பம் மொத்தமா அழியிற வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது. கொலை வெறியில இருக்க போல. அப்புறம் இருக்காதா என்ன? ஒரு நாள் அந்த வீட்ல இருந்ததுக்கு நமக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துட்டா. என் வாழ்க்கையில நான் செய்யாத வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டா. அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? கொடுத்துடுவோம் பிரீத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே நாம பண்ற ஒவ்வொரு பிளானும் பக்காவா இருக்கும். எந்த விதத்திலயும் மாட்டிக்க மாட்டோம். தர்ஷன், இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். கண்டிப்பாமா. பாட்டை போடு. சந்தோஷமா இருக்கும்போது ஏன் யார் டிஸ்டர்ப் பண்ற? என்ன, பணம் ஏதாவது பத்தலையா? அதெல்லாம் இல்ல மேடம், ஒரு பிரச்சனை மேடம். என்ன, மறுபடியும் அந்தாலும் ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாரா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது, உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், இது வேற பிரச்சனை மேடம். அந்த ஜட்ஜு என்ன சொன்னாரு? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லி தொலைங்களேன். அந்த ஜட்ஜு உங்க ரெண்டு பேரையும் சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு மேடம். அவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து நிஜமாலுமே நீங்க பைத்தியமான்னு சர்டிஃபை பண்ணணுமா? அது மட்டும் இல்ல, அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாராம். அதுக்கு என்ன, அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நமக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க போறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த டாக்டர் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல மேடம், ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளே ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருப்பான். இது வரைக்கும் மென்டலா நடிச்ச யாருமே அவர்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்ல. ஜட்ஜ் பிளான் பண்ணி தான் அவரை ரெஃபர் பண்ணிருக்காரு. இப்ப என்னையா பண்றது? ரெண்டு பேரும் அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அவர் மட்டும் நீங்க பைத்தியம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் யாராலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மேடம். போயா. ஐயோ, ஊர்ல குண்டு வைக்கிறவன் கடத்தல் பண்றவன்லாம் நல்லா இருக்கான். நாங்க ஒரே ஒரு குடும்பத்தை தானே கெடுக்க நினைக்கிறோம். எங்களுக்கு இவ்ளோ சோதனை வரணுமா? கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? யார பார்க்கணும்? ஜட்ஜ் அனுப்பியிருக்காங்க, டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Hi, I am Dr. Punyakodi, mental doctor.
நீங்க என்னதானே பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா டாக்டர். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டாப்பை ஓபன் பண்ணி மூளையை அப்படியே கல்லட்டி கழுவிட்டு மாட்டினா எல்லாம் சரியாயிடும். பயந்துட்டீங்களா? ஜோக்கே ஜோக்கே. ஆமா, இதுல யார் பேஷண்ட்? இவங்க 2 பேரும் தான் டாக்டர். ஓ, 2 மென்டலா? ரொம்ப சந்தோஷம். சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரொம்ப முத்திருச்சு போலயே. முத்திருச்சு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. டாக்டர், என்ன உடனே ஆபரேஷன் சொல்றீங்க? ஆபரேஷன் பண்ணாதானே மூளையை வெளியே எடுக்க முடியும். என்னடா இது? இப்போ நீ ஆபரேஷன் பண்ணி கிரேயில குத்தி கொலை பண்ணவா? ஏய் வாய முடி. முடி. கத்தாத. கத்த கூடாது. கத்தாத. கூடாது. என்னடா பண்ற? ஆபரேஷன். I am not mental. I am doctor. அவன் டாக்டர் இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த பேஷண்ட். டாக்டர் உள்ள இருக்காரு. பைத்தியம்மா. ஏமா, இதுங்களை எல்லாம் கட்டி வச்சிருக்க கூடாதா? என் கழுத்துல குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படிலாம் பண்ண மாட்டான் மேடம். நீங்க உள்ள போங்க. சரி போங்க. போ பிரீத்தி. சார், நீங்க இங்கே இருங்க. டாக்டர். எஸ். வாங்க உட்காருங்க. நீ உட்காருமா. எஸ், டாக்டர் மந்திரமூர்த்தி, சைக்காட்டிஸ்ட். நான் தான். இதுல யாரு பேஷண்ட்? 2 பேருமே தான். வாட் யூ மெடிக்கல் மிராக்கல். இதனுடைய சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பைத்தியங்களே நாங்க தான் பைத்தியங்கன்னு ஒத்துக்கிட்டத இப்பதான் நான் பாக்குறேன். வெளியில அந்த ஆள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானோ? ஆமா டாக்டர். ஆக்சுவலா அவன் ஒரு கொலைகாரன். தான் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு அவன் பைத்தியம்னு போய் சொல்லிட்டான். அவனை என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. இப்ப அவன் முழு பைத்தியமாவே ஆயிட்டான். இட்ஸ் ஓகே. போனவன் எப்படிதான் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பேஷண்டோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டான். வெரி டேஞ்சரஸ் கை. சரி, எப்பல இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது? கொஞ்ச நாளாவே இருக்கு டாக்டர். நாங்க 2 பேரும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு சார். ஓ மை காட், 2 பேருக்கும் ஒரே இடத்துல அடிபட்டுச்சு? ஆமா டாக்டர், தலையில தான். அப்போதுல இருந்து திடீர்னு நாங்க என்ன செய்றோம்னு எங்களுக்கு தெரியல டாக்டர். ரொம்ப கிரிமினலா யோசிப்போம். ஓ மை காட். தப்பா நிறைய விஷயம் செஞ்சிடுவோம். ஆனா மத்தவங்க சொல்லிதான் என்ன செஞ்சோன்னே தெரியும் டாக்டர். இதனால எங்க லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை டாக்டர். ஆக்சுவலா இந்த வியாதிய கிரிமினலோபோபியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா? அதாவது திடீர்னு அவங்க கிரிமினல் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா டாக்டர், எங்களுக்கும் அந்த வியாதி தான். சஞ்சய்னு ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கோம். நோ நோ நோ, இதெல்லாம் உங்க மேல தப்பு இல்ல. உங்களுக்கு இருக்கிற வியாதி தான் அப்படி செய்ய வைக்குது. டாக்டர். எஸ் டாக்டர். சொல்லுமா. பைத்தியமா நடிக்கிறாரான்னு கண்டுபிடிக்க சொல்லி ஜட்ஜ் ஒரு பேஷண்ட் அனுப்பி வச்சாருல்ல? ஆமா. நீங்க கூட ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களே? கடைசி வரைக்கும் அந்த ஆளு உண்மையை ஒத்துக்கல, அதனால ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கு என்னப்போ? அவர் இறந்துட்டாரு டாக்டர். அச்சச்சோ, வோல்டேஜ் எதுவும் அதிகமா இருக்குமோ? ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தா கோர்ட்டு கொடுக்குற தண்டனையோட போயிருக்கோம். இப்போ உசிரே போயிடுச்சே. ஐயோ. சரி, சொந்தக்காரங்களை சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரிங்க டாக்டர்.
நான் எங்க விட்டேன்? இல்லம்மா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது பாதிரியா அந்த அம்மா வந்துட்டாங்க. புடிச்சிட்டேன். அதாவது இந்த வியாதி இருக்கிறவங்க தப்பே செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த வியாதியை அவங்களை தப்பு செய்ய வச்சிரும். சட்டப்படி அவங்க நோயாளிங்க. அதான் கோர்ட்டு கூட அவங்களை தண்டிக்க முடியாது. உங்களுக்கும் அந்த வியாதி தான். நீங்க உண்மையதான் சொல்றீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறேன். மனநல பாதிக்கப்பட்டவங்க குழந்தை மாதிரி. குழந்தைங்க என்ன செய்யும்? அதை எதை போட்டு உடைக்கும், செவுத்துல கிறுக்கி வைக்கும். அதுக்காக நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இதுவும். பாருங்க, நானே உங்களுக்கு சர்டிஃபை பண்ணிட்டேன். பிடிங்க. உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப நன்றி டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம். வாட்? எங்க கிளம்புறீங்க? உட்காருங்க. இப்ப நீங்க என்னோட பேஷண்ட். இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமே. இப்ப நீங்க வெளியில போய் திரும்ப அந்த மாதிரி தப்பு பண்ணா அது சொசைட்டிக்கு ஆபத்து. என்ன முழிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஆமா. வெரி குட். தெளிவான பைத்தியங்களா இருக்கீங்களே. நர்ஸ் வாங்க. டாக்டர் இவங்கள அந்த சேர்ல உட்கார வைங்க. ஓகே டாக்டர். டாக்டர் முதல்ல இவள உட்கார வைங்க. இவதான் சின்ன பொண்ணு. இல்ல அவங்க தானே மூத்தவங்க. அவங்கள உட்கார வைங்க. ஆண்டி நீங்க உட்காருங்க. இல்ல பிரீத்தி, நீதான் முதல்ல உட்காரணும். உனக்கு தான் இந்த வியாதி ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல ஆண்டி நீங்க தான். அடாடாடா, பைத்தியமா இருந்தாலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க. இப்படி ஒரு பைத்தியங்களை நான் பார்த்ததே இல்ல. இல்ல ஆண்டி நீங்க தான். இந்த பொண்ணு சொல்ற மாதிரி சீனியர் நீங்க தானே. நீங்களே முதல்ல போய் உட்காருங்க. வேணா டாக்டர். ஒன்னும் பயப்படாதமா. அந்த பேஷண்ட்டுக்கு வோல்டேஜ் அதிகமாயிடுச்சு, அதான் செத்து போயிட்டான். உங்களுக்கு அப்படிலாம் ஆகாது. வோல்டேஜ் நல்லா செக் பண்ணியாச்சு. ஏமா இப்ப கரெக்டா இருக்கலாமா? செக் பண்ணிட்டாங்க. ஐயோ போங்க. வாங்க உட்காருங்க. வாங்க மேடம். இல்ல வேணாம். எந்திரிங்க. வாங்க மேடம். எந்திரிங்க. வாங்க மேடம். வந்து உட்காருங்க. வாங்க. டாக்டர் வேணா டாக்டர். உட்காருங்க. தைரியமா உட்காருமா. ஒண்ணாகாது. நல்லா பின்னாடி தள்ளி உட்காருங்க. டாக்டர் இப்படிங்க. இன்னும் நல்லா சாஞ்சு உட்காருங்க. நல்லா தள்ளி உட்காருங்க. அழகா இருக்கீங்க. பாக்குறது ராணி மாதிரி இருக்கீங்க. டாக்டர் வேணா டாக்டர், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ அந்த லாயர் பேச்ச கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே. வேணா டாக்டர் வேணா. ஒண்ணு இல்ல. இல்ல டாக்டர் வேணா. ஏமா பயப்படாதமா. ஒண்ணாகாது. சுச்சு போடுவோமா? வேணா டாக்டர் வேணா. ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். என்ன கொல்றாங்களே. கொல்றாங்களா? யார் கொல்றாங்க? நாங்க கொல்லல மேடம். நாங்க ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? போலாம் சொல்லிட்டாங்க. நீங்க பக்கத்துல டாக்டர் எங்களை விட்டுருங்க. நாங்க பைத்தியமே கிடையாது. நாங்க சும்மா நடிச்சோம். இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா பொய்யான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நடிச்சோம். ப்ளீஸ் டாக்டர் எங்களை விட்டுருங்க டாக்டர் ப்ளீஸ். நாங்க பைத்தியமே இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இவங்க பைத்தியம் தான் போல இருக்க. ஏ சகுந்தலா, உண்மையை சொல்லி தொலைடி. இல்லனா நீ அந்த சார்லியே செத்துருவே. மா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கறாமா? ஆரம்பிக்கலாம். பைத்தியம் இல்ல. நிறுத்துங்க டாக்டர். ஐயோ நிறுத்தியா. நான் பைத்தியம் இல்லையா? ஐயோ நான் பைத்தியம் இல்லையா? நான் போய் சொன்னேன். நான் பைத்தியம் மாதிரி நடிச்சேன்.
வாங்கய்யா அதை கழட்டுங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சேயா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு ஜட்ஜுனா என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? எப்படி 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 இனி எந்த கொம்பனாலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதா? இப்பவே உங்க ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் சார், ஜெயிலெல்லாம் வேண்டாம், ஜாமீன் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், நாங்க திரும்ப வேணும்னா அந்த வீட்லயே கூட வேலை செய்யறோம். அது என் கையில இல்ல. வித்யா ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்கிறேன். வித்யா, இனிமே நாங்க எந்த தப்பும் செய்ய மாட்டோம். ஓகே, யோசிச்சு சொல்றேன்.